இமானுவேல் ஸ்வீடன்பர்க் ரசிகன் மன்னத்தின் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே வாழ்க்கை, உணவு மற்றும் பொருள் உலகுக்கு அப்பாற்பட்ட உலகம் பற்றிய பெரிய கேள்விகளை பற்றி பேசுகிறோம். இன்று நாம் ஒரு சிறப்பு மிக்க மனிதரை பற்றி பேச போறோம். அவர் அறிவு மற்றும் ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர். அவர் தனது வாழ்க்கையை ஒரு விஞ்ஞானியா தொடங்கினார், ஆனால் இறுதியில் ஆன்மீக உலகத்தை விரிவாக ஆராய்ந்தவரில் ஒருவரானார். இமானுவேல் ஸ்வீடன்பர்க் ஒரு மர்மமான துறவி அல்ல கனவு காண்பவர் அல்ல. அவர் ஒரு பொறியாளர், கண்டுபிடிப்பாளர், உடற்சூரிய நிபுணர், தத்துவாணி மற்றும் அரசியல் ஆலோசகர். சுரங்கங்களை பற்றி ஆய்வு செய்து தொழுதுறை உற்பத்தியை மேம்படுத்தினார். நரம்பியல் உருவாவதற்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்பே மனித மூளையை ஆய்வு செய்தார். பிரேக் டைம் ட கோனியதீட். அவரது அறிவியல் படைப்புகள் ஐரோப்பா முழுவதும் மிகவும் மதிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் அவர் உண்மையிலேயே அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஒரு மறுமலர்ச்சி மனிதர் போல இருந்தார். ஆனால் 50 வயதில் எல்லாவற்றையும் மாற்றிய ஒன்று நடந்தது. தனது உள்வுக திறக்கப்பட்டதாகவும் ஆன்மீக உலகத்தை அனுபவிக்க அது அனுமதித்ததாகவும் அவர் கூறினார். அவர் முழுமையாக வெளிச்சிருந்த போதும் உணர்வு பூர்வமாக இருந்த போதும் இவை அனைத்தும் நடந்ததாக அவர் கூறினார். அவர் இந்த அனுபவங்களை மறைக்கவில்லை. ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய கண்டத்தை வரைபடம் செய்வது போல அவற்றை விரிவாகவும் முறையாகவும் பதிவு செய்தார். அவர் சொர்க்கம், நரகம், தேவதைகள், மனித உணர்வு, அன்பு மற்றும் ஆன்மீக உலகின் அமைப்பு ஆகியவற்றை விதிவிலக்கான துல்லியத்துடன் விரித்தார். மங்கலான மற்றும் மர்மமான வார்த்தைகளுக்கு பதிலாக அவர் துல்லியமான மற்றும் முறையான மொழியை பயன்படுத்தினார். இப்போது நாம் அவருடன் பேச போகிறோம். பலரின் மனதில் உள்ள கேள்விகளை கேட்க போகிறோம். அவர் யார்? அவர் என்ன அனுபவித்ததாக கூறினார்? 200 ஆண்டுக்கும் மேலாக மக்கள் ஏன் அவரது கருத்துக்களை பற்றி தொடர்ந்து பேசுகிறாங்க? இமானுவேல் ஸ்வீடன்பர்க் பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறோம். மிக்க நன்றி. தொழில்நுட்பத்தா இன்னும் பதிலளிக்க முடியாத கேள்விகள் உள்ளன என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது ஆன்மீக பணிக்காக நான் அறியப்படுவேன் என்று நான் ஒருபோதும் நினைச்சதில் செலவிட்டேன். நான் சிறுவனா இருந்தபோது எனது பெரும்பாலான நேரத்தை அறிவியல், பொறியியல் மற்றும் சமூகத்தை மேம்படுத்துவது செலவிட்டேன். இயற்கையான உலகத்தை புரிந்து கொள்வது கடவுளின் ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி என்று நான் நினைச்சேன். என்னை பொறுத்தவரை அறிவியலும் ஆன்மீகமும் தனித்தனி அல்ல. அவை ஒரே உண்மையை விளக்கும் 2 வெவ்வேறு மொழிகள் மட்டுமே. எனது அனுபவம் மாறியிருந்தாலும் நான் அறிவியலையோ அல்லது தர்க்கத்தையோ நிராகரிக்கவில்லை. தர்க்கத்தா விளக்க முடியாத ஆனா மறுக்க முடியாத அனுபவங்களை நான் எதிர்கொண்டேன். அந்த அனுபவங்களை நான் அறிவியலை போலவே நடத்தினேன். பிரேக் டைம் தானி. நான் கவனித்தேன், பதிவு செய்தேன், வடிவங்களை ஒப்பிட்டேன், தொடர்புகளை தேடினேன். இயற்கை அல்லது ஆன்மீக உலகில் உண்மை ஒருபோதும் முரண்படக்கூடாது என்று நான் நம்புகிறேன். சரி, அவருடைய வாழ்க்கை பயணத்தின் தொடக்கத்தை பற்றி பேசுவோம். மிகவும் சுவாரஸ்யமானது, நடைமுறைக்குரியது மற்றும் தொடர்புடையது. அவர் ஒரு புதியவர் அல்ல. அறிவியல் மற்றும் அரசியல் துறைகளில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு நபர். அவர் நாட்டின் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார், நாட்டின் தொழில் திட்டங்களை பங்கேற்றார் மற்றும் உண்மையான தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்த்தார். அவருடைய ஆரம்பகால ஆர்வங்களை தூண்டியது எது? அது லட்சியமா, ஆர்வமா, அல்லது இன்னும் ஆழமானதா? என் ஆர்வம் எப்போதும் என்ன உந்தி தள்ளும். அதுதான் என் முக்கிய உந்துதல். எல்லாத்தையும் புரிந்துகொள்ள நான் விரும்புகிறேன். மனித உடலின் சிறிய பாகங்கள் முதல் விண்வெளியில் கிரகங்கள் சூழல்வது வரை எல்லாம் எப்படி வேலை செய்யுது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். படைப்புக்கு சில விதிகள் உள்ளன என்று நான் நினைச்சேன். கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சிருந்தார். அது ஞானத்தையும் கட்டமைப்பையும் ஒழுங்கையும் காட்ட வேண்டும். நான் கணிதம், இயக்கவியல், உடற்கூறியல் மற்றும் இயக்க தத்துவம் படித்தேன். ஏனென்றால் உண்மை எங்கு தோன்றினாலும் அது ஒன்றுதான் என்று நான் உணர்ந்தேன். நான் மூளையை ஆராயும் போது உணர்வு எப்படி பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்னை எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன்.
மனித மூளை உயிரியலை விட மேலானது என்ன நான் உறுதியா நம்பினேன். ஆனா அந்த இணைப்பு எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. நான் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் எதிரிகளா பார்க்கவில்லை. பிரேக் டைமி பாயிண்ட் டூ ட்வைஸ் ஒரே உண்மையே விளக்குவதற்கு அவை இரண்டு வெவ்வேறு வழிகள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இங்கதான் அவரோட வாழ்க்கை மாறுது. இங்கதான் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் ஒரு உறுதியான, மதிக்கப்படும், வெற்றிகரமான மனிதர். கல்வி உலகத்துல நிறைய சாதிச்சிருக்கார். பேஸ்டி வயசுல அவர் ஆன்மீக வெளிப்பாடு அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவத்தை உணர ஆரம்பிச்சார். இப்போ சிலர் இதை ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்க இதை உளவியல் நெருக்கடி அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் சிலர் இதை மன்மான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லபடி என்ன நடந்தது? இந்த மாற்றம் ஒரே இரவில நடக்கவில்லை. இது படிப்படியா வளர்ந்தது. ஆரம்பத்திலே என் கனவுகள் வழக்கமான கனவுகளை விட மிகவும் ஒழுங்காகவும் தெளிவாகவும் இருந்த. இது வெறும் குழப்பமா இல்லை, ஆனா ஒரு வழிகாட்டி போல. வார்த்தைகளுக்கு பதிலாக குறியீடுகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் எனக்கு வழிகாட்டியது. மெதுவா ஆனா நிச்சயமா அந்த அனுபவங்க மிகவும் தெளிவாகி நான் வடிச்சிருக்கும் போதும் என் யதார்த்தத்துல நுழைய தொடங்கேன். நான் ஒரு உடல் உலகிலே இருந்தாலும் வேறு பரிமாணத்தின் யதார்த்தத்தை உணர்வது போல இருந்தது. எனக்கு எந்த குழப்பமோ அல்லது பதட்டமோ இல்லை. மாறா நான் அமைதியையும் தெளிவையும் உணர்ந்தேன். ஒரு உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட யதார்த்தத்தின் செயல்பாட்டை பத்தி யாரோ எனக்கு கற்பிப்பது போல இருந்தது. நான் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டேன். அந்த அனுபவங்கள் தர்க்க ரீதியானதா, தார்மீயமானதா, மேலும் அவை புரிதலுக்கு இட்டுச் செல்கிறதா அல்லது குழப்பத்துக்கு இட்டுச் செல்கிறதா என்று நான் ஆராய்ந்தேன். அது பெருமை, பயம் அல்லது குழப்பத்துக்கு இட்டுச் சென்றா? நான் அதை நிராகரித்தேன். அது தெளிவு, பணிவு மற்றும் புரிதலுக்கு இட்டுச் சென்றால் நான் அதை கேட்டேன். ஆன்மீக அனுபவங்களே நான் அறிவியல் அவதானிப்புகள் போல கருதினேன். நான் என் மீது சந்தேகம் கொண்டிருக்கிறேனா என்று அடிக்கடி கேட்கப்படுவது. இப்போ யாராவது அவங்க உடம்புல ஆன்மீக உலகத்தை பார்க்கறாங்க அல்லது அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா பிரேக் டைம் பாயிண்ட் டூ நியூ. நிறைய பேரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அவங்க பெரம்பல இருக்காங்கன்னு நினைப்பாங்க. உங்க மன ஆரோக்கியத்தை பத்தி அல்லது இந்த அனுபவத்தை பத்தின் உங்க புரிதலை பத்தி நீங்க எப்போதாவது சந்தேகிச்சிருக்கீங்களா? ஓ, எப்போதும். கேள்வி கேட்பது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மதம் அல்லது அறிவியலில கண்மூடித்தனமாக நம்புவது ஆபத்தானது. என் அனுபவனது. அனுபவங்களை ஒப்பிட்டு பார்த்தேன். நான் ஒற்றுமைகளையும் வடிவங்களையும் கண்டேன். இது கருணையையும் புரிதலையும் கொடுத்ததா அல்லது அகந்தையையும் குழப்பத்தையும் கொடுத்ததா என்று பார்த்தேன். தரிசனங்கள் பெரும்பாலும் மக்களை தாங்கள் விசேஷமானவர்கள் என்று உணர வைக்கின்றன. என் அனுபவம் இதுக்கு நேர் எதிரானது. இது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தது மற்றும் என்னென்ன மேலும் பணிவுள்வனாக்கியது. நான் உயர்ந்தவன் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக இந்த விஷயங்களை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நான் பெருமைப்படுகிறேன். அந்த வேறுபாடு எனக்கு மிகவும் முக்கியமானது. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். சரியா? கடவுள் யாரையும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்புவதில்லைன்னு நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. இது வழக்கமான மத போதனையிலிருந்து மாறுபட்டது. இதோட அர்த்தத்தை நீங்க விளக்க முடியுமா? கடவுள் நம்மை தண்டிப்பார் அல்லது மனிதர்களைப் போல நமக்கு வெகுமதி அளிப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அதுக்கு பதிலாக நம் இதயத்தின் ஆழத்திலே நாம் உண்மையா விரும்புவதற்கு மிகவும் பொருத்தமான இடத்துக்கு நாம் ஈர்க்கப்படுவது எனது இயற்கையை நான் நினைக்கிறேன். ஒருவர் உண்மையிலேயே அன்பாக இருக்க விரும்பினார், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினார், நேர்மையாக இருக்க விரும்பினார், மற்றவர்களுக்கு உதவ விரும்பினார், அவர்கள் அமைதியை உணர்வார்கள், வாழ்க்கையில அர்த்தத்தை கண்டறிவார்கள், மேலும் இணைந்திருப்பதை உணர்வார்கள். பிரேக் டைம் 0.5 இதத்தான் நான் சொர்க்கம் என அழைக்கிறேன். ஒருவர் மற்றவர்களை ஆள விரும்பினா, சுயநமாக இருக்க விரும்பினா அல்லது ஒருவரை காயப்படுத்த விரும்பினா அவர்கள் சோகமாக இருப்பார்கள், பதட்டமாக இருப்பார்கள், கோபப்படுவார்கள். இதத்தான் நான் நரகம் என அழைக்கிறேன்.
இது வெளியிலிருந்து வரும் தண்டனை அல்ல. இது அந்த நபருக்கு பொருத்தமானது. நாம் உண்மையா விரும்புவது எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியாவிட்டாலும் அது எப்போதோ நம்மை வழி நடத்தும். அதனால சரி மற்றும் தவறு பற்றிய உங்களுடைய பார்வை உண்மையிலேயே மாறுது. நீங்க வெறும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கா விதிகளை பின்பற்றுறது இல்லை. ஆனா நீங்க என்ன மாதிரியான ஆளா இருக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையை ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான தயாரிப்பா மட்டும் நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு சிறந்த மனிதனா மாறுவதற்கான தயாரிப்பா நினைக்கிறீங்களா? ஓ, அது சரிதான். அது டிச்சான். வாழ்க்கை என்பது நீங்க தேர்ச்சி பெற்றீங்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஒரு தேர்வு அல்ல. பிரேக்சி தீவ இது ஒரு வளர்ச்சி செயல்முறை. உங்க தேர்வுகள், உங்கள் பழக்கவழக்கங்கள், உங்க தொடர்ச்சியான முடிவுகள் ஆகியவை உங்க இதயத்துக்கு எது மிக முக்கியம் என்பதை தீர்மானிக்கும். உங்க இதயத்துக்கு எது மிக முக்கியம், நீங்க எங்கு இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும். இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் நீக்கைவரும் நீங்கள் நல்லவர் என நடிக்க முடியாது. இறுதியிலே உங்கள் உண்மையான நோக்கங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படும். வாழ்க்கை என்பது முழுமையா இருப்பது பற்றியதல்ல, ஆனா ஒரு திசையில் செல்வது பற்றியது. உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா எனக்கு சுவாரஸ்யமா தோன்றிய இன்னொரு விஷயம் என்னவென்றா, நீ தேவதூதர்களை எப்படி விவரித்தாய் என்பதுதான். அவர்கள் இறக்கைகளுடனும் ஒளிவட்டத்துடனும் சூடிய மாயாஜால உயிரினங்கள் என நீ சொல்லவில்லை. நீ அவர்களை மனிதர்களைப் போல விவரித்தாய். ஆம், தேவதைகள் என்பவர்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்த மனிதர்கள். அவர்கள் அன்புடனும் ஞானத்துடனும் வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், சமூகத்தை உருவாக்குகிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவுவதிலும் ஒரே நோக்கத்தில இருப்பதிலும் அவர்கள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். படங்களில காணப்படும் இறக்கை புரிதலின் சின்ன பிரேக் டைம் நீ கொசுசு அவர்களை சுற்றியுள்ள ஒளி ஜானத்தின் சின்ன. ஆனா தேவதைகள் வேறு வகையான உயிரினங்கள் அல்ல. அவர்கள் ஆன்மீக ரீதியா வளர்த்த மனிதர்கள். உங்க வேலையில நிறைய பேர் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அன்பு, உறவுகள் மற்றும் தொடர்புகளை ரொம்ப ஆழமா கவனம் செலுத்துறீங்க. ஆன்மீக போதகர்கள் பெரும்பாலும் கோட்பாடுகள், ஒழுக்கம் மற்றும் சடங்குகள் பற்றி தான் பேசுவாங்கன்னு மக்கள் அடிக்கடி நினைப்பாங்க. பிரேக் தானா நீங்க அன்புதான் யதார்த்தத்தோட மையம்னு சொல்றதுக்கு நிறைய நேரம் செலவிடுங்க. உங்க உலக கண்ணோட்டத்துல அன்பு ஏன் இவ்வளவு முக்கியமானது? அன்பு என்பது ஒருணுவை மேலானது. இது நம் இதயங்களையும் நம் யதார்த்தத்தையும் வடிவமைக்கும் ஒரு அடிப்படை சக்தி. ஒரு சிற்பி ஒரு தலசிறந்த படைப்பை உருவாக்குவது போல ஒரு மனிதன் செய்யும் அனைத்தும் இறுதியில அவர்கள் எதை அதிகம் நேசிக்கிறார்களோ அதனாலேயே உந்தப்படுகிறது. தர்க்க ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் தோன்றிவுக சூட அவர் ஆழ்ந்த ஊந்தல்களும் மதிப்புகளாலும் பாதிக்கப்படுகின்றன. இது ஒரு பொம்மையை நகர்த்தும் கண்ணுக்கு தெரியாத நூல்களைப் போன்றது. அவர்களின் சொர்க்கத்தை பற்றிய அதிகாரம் அல்லது படிநிலையை அடிப்படையாக கொண்டது அல்ல. பிரஷ்யாவில் உள்ள ஒரு அரசு அலுவலகத்தைப் போல. மாறாக இது அன்பு, மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் உறவுகளை அடிப்படையாக கொண்டது. ஒரு சமூகத்தில் ஒற்றுமையுடன் நாம் ஒன்றாக வளர்கிறோம். உண்மையான ஒற்றுமை உடைமை, கட்டுப்பாடு அல்லது சார்புநிலையை அடிப்படையாக கொண்டது அல்ல. இது இரண்டு பேர் தங்களுக்குள்ளேயே இருக்க ஒருவருக்கொருவர் உதவுவதை பற்றியது. ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் இரண்டு மரங்கள் போல. ஒரு கவர்ச்சி அல்லது வசதியை மட்டும் அடிப்படையாக கொண்ட அன்பு விரைவாக வாடிவிடும் காட்டுப்பூவை போன்றது. ஆனால் பகிரப்பட்ட நோக்கம், மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட அன்பு உடல் கடந்தோ தொடரலாம். எந்த புயலையும் தாங்கோ ஒரு பழைய டேனிஷ் ஓக் மரம் போல. ஒருத்தர் இருந்து போனாலும் சில சமயங்கள உறவுகள் தொடர்னு அவர் சொன்னார். ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்லையாம். நிறைய பேருக்கு இது ஆறுதலா இருக்கும், ஆனா சிலருக்கு இது ரொம்ப வலியா இருக்கும். ஒருத்தரோட உடல் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த உறவு தொடருமா இல்லையான்னு எதை வச்சு முடிவு செய்யறது? ஆழமான மற்றும் உண்மையான தொடர்புகள் மட்டுமே நீடிக்கும். இரண்டு பேர் வெறும் பழக்கம், பயம் அல்லது மற்றவர்களின் அழுத்தம் காரணமா ஒன்றாக இருந்தால் பெரும்பாலும் அந்த உறவு இந்த வாழ்க்கையிலேயே முடிந்துவிடும்.
ஆனால் 2 பேர் உண்மையான புரிதல், பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்த மதிப்புகள் மூலம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த உறவு தொடரும் மற்றும் இன்னும் ஆழமாகலாம். ஆன்மீக உலகில் எல்லாம் தெளிவாகிறது. மக்கள் ஒருவருக்கொருவர் படிப்படியா நேர்மையாகி தங்கள் உண்மையான சுயத்தையும் அவர்கள் உண்மையில் விரும்புவதையும் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நேர்மைதான் சில உறவுகள் தொடர்வதற்கும் மற்றவை இயற்கையாகவே முடிவடைவதற்கும் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. மறுமையை பற்றி நீங்க ஆச்சரியப்படுகிறீங்க இல்லையா? அதனால் நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று பேசலாம். இது திடீர் தீர்ப்பு அல்லது விரைவான மாற்றம் பற்றியது அல்ல. பிரேக் டைம் பாயிண்ட் டூஸ் மாறாக இது மெதுவான செயல்முறையை விளக்கும். முதல்ல என்ன நடக்கும் என நீங்க நினைக்கிறீங்க? நான் கவனிச்சேன், பெரும்பாலான மக்களுக்கு தாங்க இறந்துவிட்டோம் என்பதே தெரியாது. பெரும்பாலும் அவர்கள் வேறு எங்கோ வழி செலுந்தது போல் உணர்கிறார்கள். பிரேக் டைம் தங்களையும் மற்றவர்களையும் அடையாளம் கண்டுகிறார்கள். அவர்களின் எண்ணங்களும் உணவுகளும் மாறாமல் இருக்கின்றன. மெதுவா அவர்களின் சுற்றுப்புறம் அவர்களின் உள் உலகத்தை பிரதிபலிக்கிறது. கருணை மற்றும் நல்லுறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்கள் அதை பிரதிபலிக்கும் இடத்துக்கு செல்கிறார்கள். பிரேக் டைம் சுவிவென் கட்டுப்பாடு அல்லது சோகத்தை விரும்பும் மக்கள் அத்தகைய எல்லையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகளுக்கு சூழ்நி மெதுவாக செல்கிறார்கள். திடீர் மாற்றம் எதுவும் இல்லை. இது படிப்படியாக தங்களை தாங்களே கண்டறியும் ஒரு செயல்முறை. பைபிளை எப்படி படிப்பது என்பது உங்கள் முக்கிய போதனைகளே ஒன்று. மதத்தில் உள்ள பல கதைகளாற்ற வேற குறியீடுகளாகவே இருக்கின்றன என நீங்கள் சூழ்நீங்க. குறியீடுகள் ஏன் இவ்வளவு முக்கியம் என நீங்க நினைக்கிறீங்க? ஆன்மீக உண்மைகளை நேரடியாக விளக்குவது பெரும்பாலும் கடினம். உங்களுக்கு தெரியுமா? ஆழ்ந்த கருத்துக்களை வெவ்வேறு தலைமுறைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு கடத்த சின்னங்கள் உதவுகின்றன. கதைகள் ஒருவரின் உள்ளக போராட்டங்கள், எப்படி சிறந்த மனிதனா மாறுவது மற்றும் ஆன்மீக அனுபவங்களை ஒரு எளிய செய்தியா செய்ய முடியாத விதத்தில் வெளிப்படுத்த முடியும். நாம் மேலோட்டமாக மட்டும் பார்த்தால் கதையின் பின்னணியில் உள்ள இதயம் மற்றும் ஆன்மாவின் செய்தியை நாம் கவனிக்காமல் போகலாம். உதாரணமாக, ஒரு பயணம் பெரும்பாலும் ஒருவரின் உள்ளக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு போர் தார்மீக சோதனையை குறிக்கிறது. மற்றும் ஒரு நகரம் பெரும்பாலும் இதயத்தின் நிலையையோ அல்லது ஒரே நம்பிக்கையுள்ள மக்களின் குழுவையோ குறிக்கிறது. அதனால உனக்கு ஆன்மீக நூல்கள் வெறும் படைக்கதை இல்லை, ஆனா தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. மதம் பற்றிய புரிதல உன்னோட பார்வை உண்மையிலேயே வித்தியாசமானது. ஆமாம் ஆமாம், அப்படித்தான். பைபிள் அடுக்கு அடுக்கா எழுதப்பட்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். மேற்பரப்பு அர்த்தம் ஒரு அடுக்கு, அர்த்தா ஒரு அடுக்கு, மற்றும் ஆழமான குறியீட்டு அர்த்தம் மற்றொரு அடுக்கு. 2 அடுக்குகளும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஆனா முக்கியமான யோசனைகள் பெரும்பாலும் குறியீட்டு அடுக்கில் தான் இருக்கும். மக்கள் இதை புரிந்து கொள்ளும்போது ஆன்மீக போதனைகள் இனி பயமுறுத்துவதாயிருக்காது. மாறாக வளர்ச்சி மற்றும் புரிதலில அதிக கவனம் செலுத்தின்றன. இப்போ உங்க வாழ்க்கையில இதை பயன்படுத்தும்படி நான் கேட்டுக்கிறேன். நம்மில் பெரும்பாலானோர் உளவியலாளர்களோ அல்லது மனநல நிபுணர்களோ கிடையாது. நாம சாதாரண மனிதர்கள், வாழ்க்கையை வாழ்றோம், மன அழுத்தத்தை சமாளிக்கிறோம், குடும்பத்தை வளர்க்கிறோம், வேலை, உறவுகள் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் பற்றி முடிவுகளை ஏற்கிறோம். உங்க கருத்தை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு யாராவது கேட்டா நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க? என் கருத்துல நாம மனிதர்களா வளர்வது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா இணைஞ்சிருக்கு. அங்கதான் அது வெளிப்படுது. நம்மளோட தேர்வுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் திரும்ப செய்ய செயல்கள் தான் நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கு நாம யாருன்னு உருவாக்குது. ஒரு மனிதனா வளருதுங்கிறது வெறும் மத சம்பந்தமான காரியங்களை செய்யறது அல்லது சூட்டங்களுக்கு போறது மட்டும் இல்ல. இது இன்னும் நேர்மையா, இன்னும் அன்பா மற்றும் நம்ம செயல்கள் மற்றவர்கள் மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உணர்றது பத்திதான். பெரிய காரியங்களை சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். எப்பவும் அன்பா இருக்கிறது, கஷ்டமா இருந்தாலும் நேர்மையா இருக்கிறது
நம்மளை தவிர மற்றவர்களுக்கு உதவ தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் தான் காலப்போக்குல நம்மிமைதியத்தை உருவாக்குது. நாம ஒரே நல்லவங்களாவோ அல்லது புத்திசாலிகளாவோ ஆக்கிட மாட்டோம். பிரேக் டைம் தாசித்து இது ஆயிரக்கணக்கான சின்ன தேர்வுகளா ஆன ஒரு நீண்ட செயல்மு. ஆன்மீகமா இருக்குதுன்னா உலகத்துல இருந்தோ இல்ல சாதாரண வாழ்க்கையில இருந்தோ தப்பிக்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறத விட இது ரொம்பவே வித்தியாசமானது. நீங்க சொல்ற ஆன்மீகம் தினசரி வாழ்க்கையோடு ரொம்பவே நெருக்கமா இருக்கு. இல்லை, ஆன்மீகமா இருப்பது என்னால் வாழ்க்கையே விட்டு விலகிச் செல்வது என்று நான் நினைக்கவில்லை. அதுக்கு பதிலாக ஆன்மீகமா இருப்பது என்பது வாழ்க்கையே இன்னும் ஆழமாகவும் கவனமாகவும் ஆராய்வது என்று நான் எப்போதோ நினைச்சேன். வேலை மக்களுக்கு உதவினால் அது ஆன்மீகமா இருக்கலாம். உறவுகளோ ஒருவரின் வளர்ச்சிக்கு உதவினா ஆன்மீகமா இருக்கலாம். கியூரியாசிட்டி மற்றும் நல்ல நோக்கத்துடன் கற்றுக்கொதும் பிரச்சனைகளை தீர்ப்பதும் பெருமைக்காக அல்லாமல் பிரேக் டைம் தான் ஆன்மீகமா இருக்கலாம். இது இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவது பற்றியது அல்ல. இது மற்றவர்கள் நலனுக்காக உலகிற்கு சிறந்ததை செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பது பற்றியது. இப்போ டைம் நவீன காலத்தை பத்தி பேசுவோம். குறிப்பா நாம இப்போ வாழ உலகத்தை பத்தி. இப்போ இருக்க மக்கள் நிறைய தகவல்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்றாங்க. இது ரொம்பவே மனன் அழுத்தத்தை தருது. நாம எப்பவும் மத்தவங்களோட நம்மை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். நிறைய விஷயங்களை பத்தி கவலைப்பக்கிட்டே இருக்கோம். அப்படித்தானே? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்க உலகம் நம்ம மன வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கு. இல்லனா இது ஒரு புது வழியா மாறுதா? என் கருத்துப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் அதுக்கே உரிய சவால்கள் உள்ளன. இன்றைய வாழ்க்கை முந்தைய தலைமுறைகளை நமக்கு அதிக அறிவையும் வாய்ப்புகளையும் தருகிறது. பிரேக் டைம் 0.2. ஆனா அதே நேரத்தில் சத்தம், கவனச்சிதறல்கள் மற்றும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தீர்ப்பளிக்கும் அழுத்தத்தையும் இது அதிகரிக்கிறது. வெளி உலக தூண்டுதல்கள் நிறைந்த உலகில் ஒரு அமைதியை நிலைநிறுத்த கற்றுக்கொள்வதுதான் இன்னைய நமது சவால். ஆன்மீக வளர்ச்சிக்கு தியானத்துக்கு நேரம் தேவை. நமது நோக்கங்கள், எண்ணங்கள் மற்றும் மதிப்புகளை நேர்மையாக ஆராய்வது முக்கியம். தொழில்நுட்பம் ஒரு பிரச்சனை இல்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாததுதான் பிரச்சனை. நீங்க அடிக்கடி அர்த்தம் நோக்கம் பத்தி பேசுறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. இல்லனா அவங்களோட வேலையும் வாழ்க்கையும் அர்த்தம்படுதா இருக்குன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அவங்களோட நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கையின் அர்த்தம் மக்கள் நினைப்பதை விட பெரும்பாலும் எளிமையானது. உங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியா நீங்கள் மாறும்போது அர்த்தம் வெளிப்படுகிறது. நீங்கள் மக்களுக்கு வளரவும் கற்றுக்கொள்ளவும் மேலும் அமைதியா வாழவும் உதவும் போது இது வெளிப்படுகிறது. உலகில் பெரிய மாற்றத்தை உருவாக்க அனைவரும் பிறப்பதில்லை. ஆனா ஒவ்வொருவரும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய முன்னேற்றத்தை செய்ய முடியும். மக்கள் தங்கள் சொந்த வெற்றி மற்றும் நிலையை மட்டுமே மையமாக கொள்ளும்போது அவர்கள் பெரும்பாலும் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறார்கள். ஆனா அவர்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதில் கவனம் செலுத்தும் போது அவர்கள் பெரும்பாலும் நிறைவை உண்கிறார்கள். பயனுள்ளதா இருப்பதுதான் அர்த்தத்தை உருவாக்குது. அவருடைய போதனைகளோ நாம் எதை விரும்புகிறோமோ அதை பொறுத்தே நாம் உருவாகிறோம் என்று அவர் எப்போதும் சொல்வார். அவருடைய போதனைகள் இருந்து கேட்பவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வேலை இதுவாக தான் இருக்குமோ? ஆமாம், நீங்கள் உண்மையா எதை நேசிக்கிறீங்க என்று நன்றா பாருங்க. பிரேக் டைம் தோன்றும். நீங்கள் சொல்வது மட்டுமல்ல, உங்க மனதை உண்மையிலேயே மாற்றுவது எது? உங்க ஆழ்ந்த விருப்பங்க உங்க குணத்தை உருவாக்கின்றன. அந்த குணம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை உருவாக்குறது. ஹோராலும் இப்போதும் எதிர்காலத்திலும் இந்த வாழ்க்கைக்கு பிறகும் சூட நீங்கள் பாசாங்குத்தனமா நேசிக்க முடியாது. இறுதியில் உண்மையான மதிப்பு செயல்களில் தான் தெரியும். எனவே நீங்கள் நம்புவது முக்கியமல்ல,
ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு போதுமான அளவு எதை நேசிக்கிறீங்க என்பதுதான் மிக முக்கியம். நாம் முடிப்பதற்கு முன் நவீன வாழ்க்கைக்கும் ஆன்மீக கருத்துக்களுக்கும் நேரடியா தொடர்புடைய ஒரு கேள்வி என்னிடம் உள்ளது. இப்போதெல்லாம் நிறைய பேர் தங்கள் அன்றாட வாழ்க்கையில சொர்க்கம் அல்லது மறுமை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் வேலை, குடும்பம், பிழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை சமாளிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். வேகமாக மாறி வரும் உலகில் உறுதியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆன்மீக விஷயங்களை பற்றி சிந்திக்காமல நல்ல வாழ்க்கை வாழ முயற்சிக்கும் ஒருவருக்கு உங்க கருத்துக்கு இன்னும் பொருந்துமா? ஓ, அது சரிதான். ஆன்மீக வளர்ச்சி என்பது எப்போதும் மதம் அல்லது மறுவுலக வாழ்க்கையுடன் தொடர்புடையது அல்ல. நாம் நம் நாட்களே எப்படி தேர்வு செய்கிறோம், நாம் வளர்த்து கொள்ளும் பழக்க வழக்கங்கள் மற்றும் நமது செயல்களின் பின்னணியில் உள்ள உந்துதல் ஆகியவற்றில் இது காணப்படுகிறது. ஒரு நபர் பொய்க்கு பதிலா நேர்மையையும், தீமைக்கு பதிலா கருணையையும், தன்னலத்துக்கு பதிலாக மற்றவர்களுக்கு உதவுவதையும் ஒவ்வொரு முறை தேர்ந்தெடுக்கும் போதும் பிரேக் டைம் முயற்சியான் அவர் தனது இருப்பை வளப்படுத்திக் கொள்கிறார். காலப்போக்கில் அந்த இருப்பு தற்காலிக வெற்றி அல்லது தோல்வியை விட உண்மையானதாகிறது. நேர்மையாகவும் அன்பாகவும் பொறுப்புடனோ வாழும் மக்கள் சொர்க்கம் என வார்த்தையை உச்சரிக்காவிட்டாலும் உரைத்தோரென்றால் அழைத்தாலும் ஈதியத்துக்குள் இருக்கும் சொர்க்கம் என்னை அழைப்பதை உண்மையில் உருவாக்குறார்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரலோகம் என்பது அசைவில்லாத இடம் அல்ல. அது என்னென்றும் ஓய்வெடுக்கும் இடம் மட்டுமல்ல. நாம் இறந்த பிறகும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், வளர்வோம் என அவர் சொன்னார். பரலோகத்தை புரிந்துகொள்ள வளர்ச்சி ஏன் முக்கியம்? ஏனென்றால் உணவு வளர்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்டது. வாழ்க்கையை நிறுத்துவது மகிழ்ச்சியையோ அர்த்தத்தையோ தராது. வளர்ச்சியடையும் போது ஒரு நபர் புதிய அறிவை பெறுகிறார். உறவுகள் ஆழமாகின்றன, மற்றவர்களுக்கு உதவுவது எளிதாகுது. பருவத்தில் சூட கத்தல் தொடங்குது, படைப்பு தொடங்குகிறது, கண்டுபிடிப்பும் தொடங்குது. ஒரே வித்தியாசம் என்னவென்றா அந்த வளர்ச்சி பாயம் ஏமாத்துதல் அல்லது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் இல்லாமல் நடக்கிறது. மக்கள் கற்றுக்கொள்ளவும் வரவும் விரும்புறாங்க. ஏனென்றா அப்படி செய்வதன் மூலம் அவர்கள் மற்றவர்களுக்கு அதிகம் உதவுறார்கள். நம்ம அடிக்கடி சந்தோஷத்தையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் தேடுறோம். இப்போ நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாலையும் புகழ் பின்னாலையும் ஓடுறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களுக்குள்ள ஒரு வெறுமையும் திருப்தியின்மையும் இருக்கு. புகழை விட சந்தோஷம் ஏன் நமக்கு அதிக மகிழ்ச்சியும் அர்த்தத்தையும் கொடுக்குது? அந்தஸ்து வெளியிலிருந்து வருகிறது, ஆனா பயனுள்ளதாக இருப்பது மற்றவர்களுடனான உங்கள் உறவில் உள்ளது. அந்தஸ்து என்பது மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பது. பிரேக் டைம்லதான் இருப்பது என்பது என்று மற்றவர்களை நீங்கள் எப்படி நினைப்பை வைக்கிறீங்க பாதிக்கிறீங்க என்று. ஒரு நபர் அந்தஸ்துல கவனம் செலுத்தினா சுயமரியாதை நிலையற்றதாகிவிடும். இது போய் பயக் டைம் பாயிண்ட் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதன் அடிப்படையில் இது மாறுகிறது. ஒரு நபர் பயனுள்ளதா இருப்பதில் கவனம் செலுத்தினா அது உடனடியா தெரியும். பிரேக் தனியோரை. ஏனென்றா மற்றவர்களின் மகிழ்ச்சியில உங்கள் செயல்களின் விளைவுகளை நீங்கள் காண்கிறீங்கள். உங்களை விட பெரிய ஒன்றுக்கு நீங்கள் பங்களிக்கும் போது இந்த உணவு வலுப்பெறுகிறது. உங்க எழுத்துல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் அவங்களோட உண்மையான எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இது மனசுல நல்லா பதிஞ்சிடுச்சு. இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல ஒருத்தரோட வெளிச்சோரமும் அவரோட மனசும் எப்பவும் ஒன்னா இருக்காது. ஆனா அவர் எப்படி முடிவெடுக்கிறான்னு பார்த்தா அவருக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். காலம் போக போக அவரோட பழக்க வழக்கங்கள் அவரோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லும். ஆன்மீக உலகத்துல இது இன்னும் தெளிவா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் தனக்குத்தானே நேர்மையா இருக்க ஆரம்பிப்பாரு. இது ஒரு தண்டனை இல்லை. 0.2 பாஷி. இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வளர்ச்சிக்கு முதல் படி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அல்லது கேட்கும் எவரேனும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்பினா, ஆனா எங்க தொடங்குவது என்ன தெரியவில்லை என்ன, அவருக்கு நீங்க என்ன பரிந்துரைப்பீங்க? அவர் எங்க தொடங்க வேண்டும்?
சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து ஆரம்பிக்கலாம். நாம் அன்றாடம் செய்யும் தேர்வுகளை கவனமா பார்ப்போம். பிரேக் டைம் பாயிண்ட் இருங்க. நேர்மையாக இருங்க. நேர்மை தான். மற்றவர்களிடம் அன்பா இருங்க. மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு உதவ ஒரு வாய்ப்பை தேடுங்க. நீங்க சரியானவரா இருக்க வேண்டியதில்லை. நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சிறிய நல்ல தேர்வுகளா நிறைந்த வாழ்க்கை சக்தி வாய்ந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். நாம் முடிப்பதற்கு முன் எனக்கு ஒரு கடைசி கேள்வி உள்ளது. நாம் பேசிய அனைத்தும் ஒரு முக்கியமான கருத்தை மையமாக கொண்டுள்ளன. நாம் விரும்புபவை நம்மை வடிவமைக்கின்றன என நீங்கள் சொன்னீங்கள். இன்றைய உலகில் ஊடகங்கள், சமூக அழுத்தங்கள், வேலையின் சுமை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆகியவற்றால் நாம் தொடர்ந்து தாக்கப்படுகிறோம். நாம் உண்மையில் எதை விரும்புகிறோம், எது நமக்கு திணிக்கப்படுது அல்லது நாம் விரும்ப வேண்டும் என்று நம்ப வைக்கப்படுகிறோம் என்பதை நான் எப்படி அறிவது? உண்மையான அன்பு என்பது மேலோட்டமான உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு உறுதியான இதயத்திலிருந்து வருகிறது. பல விஷயங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன, மேலும் நம் ஆசைகளை தூண்டுகின்றன. ஆனா நீங்கள் உண்டியுவேன்றன். ஆனா நீங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நேசிச்சா, அது கடினமாக இருந்தாலும் யாரும் கவனிக்காவிட்டாலும் நீங்கள் சகித்துக்கிட்டு தொடர்வீர்கள். ஒரு நபர் பொய் சொல்வதை விட உண்மையா இருக்க தேர்ந்தெடுக்கும் போது அது அவர் நேசிக்கிறா என்பதற்கான அறிகுறி. ஒரு நபர் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு எப்போதும் உதவினார், அதுவும் அன்பின் அடையாளம். ஒரு நபர் யாரும் கவனிக்காவிட்டாலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர்ந்தா, அதுவும் ஒரு வகையான அன்புதா. உண்மையான மதிப்பு வெறும் வார்த்தைகளே இல்லை, ஆனா தொடர்ச்சியான செயல்கள்ல உள்ளது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும், மேலும் ஜானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த உலகில் அமைதியையும் மகிழ்ச்சியையும், வரவிருக்கும் உலகில நித்திய மகிழ்ச்சியையும் நாம் காணலாம். இந்த எபிசோடை முடிக்க வேண்டிய நேரம் இது என்ன நான் நினைக்கிறேன். இம்மானுவேல் ஸ்வீடன்போர்ட் வாழ்க்கை, உணவு, ஒழுக்கம் மற்றும் அர்த்தம் பற்றிய நமது கருத்துக்களை சவால் செய்தார். அவரது கருத்துக்களை ஆன்மீக நுண்ணறிவு, தத்துவ கண்ணோட்டங்கள் அல்லது உளவியல் பிரதிபலிப்புகளை என நாம் பார்த்தாலும், நம் சொந்த வாழ்க்கையை பற்றி ஆழமாக விசாரிக்க அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். இந்த விவாதத்தில் எங்களுடன் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. இம்மானுவேல் ஸ்வீடன்போர்ட் ரசிகர் மனத்தின் பாட்காஸ்டை கேட்டதுக்கு நன்றி. இணையலம் swedenborg.netlify.app. மேலும் பல உள்ளடக்கங்களுக்கு எங்களை பார்வையிடவும். அடுத்த முறை வரை ஆர்வமாயிருங்கள், சிந்தியுங்கள், ஒருவரையொருவர் நேசிக்கவும்.